நீங்க மட்டும் பணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் உங்க குழந்தைங்களுக்கும் பணத்தை பத்தி தெரியணும் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்பர் 1, 3000 மதிப்புள்ள கிஃப்ட உங்க குழந்தைங்களுக்கு வாங்கி தரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? தயவு செஞ்சு சொல்றேன், அதை மட்டும் நீங்க பண்ணிடாதீங்க. ஏன் சொல்றேன்னா, 50 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கேசரியை வாங்கி எல்லாரும் வீட்டுல சேர்ந்து செய்யுங்க. அப்பதான் உங்க குழந்தைங்களுக்கு புரியும் கேர் இஸ் நாட் ஈக்குவல் டு மணின்னு சொல்லிட்டு. நம்பர் 2, எல்லா விஷயங்களும் நீங்களா போய் முன்னாடி செய்யணும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அவங்க கையில ஒரு 20 ரூபா கொடுத்து மளிகை கடையில போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வர சொல்லுங்க. அப்பதான் அவங்களுக்கு புரியும் டிரான்சாக்சன் எப்படி நடக்குதுங்கிறது தெரிய வரும். காசு கொடுத்தா பொருள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. நம்பர் 3, 5000 ரூபாய்க்கு ஒரு சைக்கிள் கேக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். நமக்கு தான் சின்ன வயசுல கேட்டது எதுவும் கேட்ட நேரத்துல கிடைக்கல. நம்ம குழந்தைங்களுக்காக கேட்டது கேட்ட நேரத்துல கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு உடனே போய் அந்த விஷயத்த நீங்க செய்றீங்களா? இனி அந்த தப்ப மட்டும் பண்ணிடாதீங்க. அவங்க கிட்ட உட்காந்து மாசம் மாசம் ஒரு 500, 1000 சேர்த்து வச்சு வாங்கிக்கலாம்னு சொல்லுங்க. அவங்க நிதானத்தை கத்துக்கிறது மட்டும் இல்லாம ஒரு சேவிங்ஸையும் கத்துக்குவாங்க. நம்பர் 4, இப்ப நீங்க ஷாப்பிங் ஃபேமிலியா போறீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பா ஏதாச்சும் கேட்பாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க எதையும் வாங்கி கொடுக்காதீங்க. அப்பதான் அவங்களுக்கு புரியும் ஷாப்பிங் இஸ் ஈக்குவல் டு ஹாப்பினஸ் சொல்லிட்டு. நம்பர் 5, உங்க குழந்தைங்களை இண்டிபெண்டா இருங்க விடுங்க. தான் அந்த வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு செய்யாம தவறுகள் நடந்தா கூட அதை அப்படி பண்ணணும் அப்படி பண்ணக்கூடாதுங்கிறது திருத்திக்க முடியும். அப்பதான் அவங்க எல்லா பழக்கங்களையும் கத்துக்குவாங்க. சோ இந்த 5 விஷயங்களை உங்க குழந்தைகளுக்கு நீங்களே சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம கோபிகா இன்ஃபோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.